العزيز الجبار مكور الليل والنهار يسبح له من في السماوات ومن في الأرض آناء الليل وأطراف النهار والصلاة والسلام على سيد الأبرار إمام الأخيار سيدنا محمد المصطفى المختار وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى دار القرار أما بعد فقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிகவும் வாய்மை மிக்கது வல்லவன் அல்லாஹுடைய வார்த்தை அல் குர்ஆன் என்றும், வாழ்க்கை வழிமுறைகளில் மிகவும் சிறந்த வாழ்க்கை வழிமுறை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த தூய இஸ்லாத்தின் வாழ்க்கை வழிமுறை என்றும், மார்க்க விடயங்களில் மிகவும் மோசமானது மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கமாக அதனுள் சேர்ப்பது என்றும், எவையெல்லாம் அப்படி புதிதாக மார்க்கமாக சேர்க்கப்படுமோ அவை அனைத்தும் பித்அத்துகள் அனைத்தும் வழிகேடுகள். யார் அந்த பித்அத்துகளை மார்க்கமாக செய்வார்களோ அவர்களை அந்த பித்ஆக்கள் நாளை மறுமையிலே நரகத்தின் பால் அழைத்து செல்லும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உரைகளின் ஆரம்பங்களிலே கூறக்கூடிய மார்க்கத்தின் அடிப்படையை உங்களுக்கும் ஞாபகித்தவனாக இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பாவிலே தௌபா ஓர் மீள்பார்வை என்கிற தலைப்பில் ஒரு சில முக்கியமான விடயங்களை தௌபாவை பற்றி உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். நாங்கள் சின்ன வயதிலிருந்து எங்கள் வயது எத்தனையோ அந்த வயதை விட பல தடவை எங்களுடைய காதுகளுக்கு வந்து சென்ற ஒரு சொல் தான் தௌபா என்கிற சொல். தௌபா பற்றி பல இடங்களில் பல தலைப்புகளில் நாங்கள் பயான்களை கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம், அது பற்றிய விளக்கங்களை பெற்றிருக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலும் அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஹதீஸுகளிலும் தௌபாவை பற்றிய விரிவான பாடங்களை நமக்கு மார்க்கத்திலே கற்றுத்தருகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் கிட்டத்தட்ட 108 இடங்களுக்கு மேலாக தௌபாவோடு சம்பந்தப்பட்ட சொல்லாடல்கள் குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே போல அல்லாஹு தஆலா 9வது சூறாவாக குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய 9வது சூறாவாக அல்லாஹு தஆலா சூரத்து தௌபா என்று ஒரு சூறாவையே முழுமையாக நம்மோடு அந்த தலைப்பிலே பேசுகிறான். அது மட்டுமல்லாமல் அந்த சூரத்து தௌபாவிலே கிட்டத்தட்ட 17 இடங்களுக்கு மேலாக தௌபா என்ற சொல் அதனோடு சம்பந்தப்பட்ட சொல் சம்பந்தமான விரிவான விளக்கங்களோடு அந்த சூரா இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் தௌபாவின் முக்கியத்துவத்தை, மனிதர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிற செய்திகளை நாங்கள் படித்திருக்கிறோம். அதே போல அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹுத்பாவுடைய நோக்கம் தௌபா யார் செய்யலாம், யாருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும், எப்படி எப்படி தௌபா செய்ய வேண்டும் என்ற நாங்கள் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிற விஷயம் அல்ல. அதுதான் தௌபா ஒரு மீள்பார்வை என்ற தலைப்பிலே இந்த தலைப்பை நாங்கள் இட்டிருக்கிறோம். அதாவது தௌபா சம்பந்தமான ஒரு பார்வை எங்களிடம் இருக்கிறது.
தௌபா என்றால் அதில் என்னென்ன விஷயங்கள் தான் பேசப்படும் என்ற ஒரு விளக்கம், ஒரு பார்வை நம்மளிடம் இருக்கிறது. அந்த பார்வை மார்க்கத்தில் உள்ள பார்வைதான். ஆனால் தௌபாவின் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல வளமையாக சொல்லப்பட்ட பார்வையை தாண்டி இன்னொரு பார்வையை தௌபாவின் மீது நாங்கள் செலுத்த வேண்டி இருக்கிறது. மீள் பார்வையாக அதனை இன்னொரு முறை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. அது சம்பந்தமான சில செய்திகளை சொல்வதுதான் இந்த ஹுத்துபாவுடைய நோக்கமாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, காலாகாலமாக தௌபாவை பற்றி நாங்கள் அதிகமாக கேள்விப்படுகிற விஷயங்கள் என்னவென்றால், உலமாக்கள் எங்களுக்கு, அதாவது பாவம் செய்த அடியார்களை பற்றி பேசுகிற பொழுது தௌபாவுடைய ஹதீஸுகளை, அல்லாஹு தஆலா எங்களை மன்னிக்க காத்திருக்கிறான், தௌபா செய்யுங்கள் அடியார்களே என்ற செய்திகளை எல்லாம் மோட்டிவேஷனாக, எங்களுக்கு உற்சாகப்படுத்தும் விதமாக, அதாவது பாவம் செய்த ஒரு அடியான் பாவத்திலேயே என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமா என்று தயங்கிக் கொண்டிருக்கிற, ஏங்கிக் கொண்டிருக்கிற, கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற ஒரு மனிதன் அப்படி இருந்து விடக்கூடாது, அவனை காப்பாற்ற தௌபா என்ற மருந்து இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக அதிகமாக மன்னிப்புடைய செய்திகளை நம் சமூகத்தில் பேசி வந்திருக்கிறார்கள். சின்ன காலத்திலிருந்து நாங்கள், எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எவ்வளவு பாவம் செய்தாலும் இலகுவாக தௌபாவை பெற்றுக்கொள்ளலாம், அல்லாஹ் மன்னிக்க காத்திருக்கிறான். நீங்கள் இப்படி அல்லாஹு தஆலா அடிவானத்துக்கு இறங்கி பாவ மன்னிப்பு கேட்கிறவர்கள் இல்லையா, மன்னிக்க காத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொல்லி நம் சமூகத்தில் ஒரு பார்வை இருக்கிறது என்னவென்றால், எவ்வளவு பாவம் செய்தாலும், எவ்வளவு அநியாயங்கள் செய்தாலும் மிக இலகுவாக தௌபாவை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது பள்ளியில் இருந்து ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிவிட்டால், அல்லது சில நன்மையான காரியங்கள் செய்துவிட்டால், அல்லது தஹஜ்ஜத்தில் எழும்பி ஒரு நாள் தௌபா செய்துவிட்டால், நான் செய்த 10 வருட 20 வருட அநியாயங்களை எல்லாம் கழுவி விட்டு விடலாம் என்கிற தௌபா சம்பந்தமான, தௌபா என்பது தட்டியவுடன் திறந்து கொள்கிற வாசல், எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள முடியுமான ஒரு பொருள் என்பது போல ஒரு பார்வை நம் சமூகத்திலே இருக்கிறது. அந்த பார்வையை மீள பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை நாங்கள் கட்டாயமாக நம் சமூகத்தில் பேசப்பட வேண்டி இருக்கிறது. அதாவது தௌபாவை சம்பந்தமாக, உதாரணமாக அல்லாஹு தஆலா 100 கொலை செய்தவனை மன்னித்தான் என்ற ஒரு ஹதீஸ் வந்தால் அதை நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்கிறோம்? 100 கொலை செய்தவனுக்கும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு இருக்கிறது என்று விளங்கிக் கொள்கிறோமா? 100 கொலையும் செய்யலாம் என்று நம் சமூகம் விளங்கி வைத்திருக்கிறதா என்று கேட்டால், நிறைய பேர் 100 கொலை செஞ்சவனே மன்னிச்சிருக்கிறான், நான் என்ன அப்படி பாவம் செஞ்சிட்டேன் என்று பாவத்துக்கான ஆதாரமாக ஹதீஸ்களை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். மனிதன் என்றால் தவறு செய்பவன் தான் என்கிற ஹதீஸை மனிதன் தவறு செய்வது தவறு என்பதற்காக புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, செய்கிற தவறையெல்லாம் செய்துவிட்டு மனுஷன்டா தவறு செய்தவன் தானே, அல்லாஹ் மன்னிச்சுக்கிடுவான் என்று மிக இலகுவாக அந்த தௌபா சம்பந்தமான ஹதீஸுகளை நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். அதே போல கடல் நுரையளவு மனிதன் பாவம் செய்திருந்தாலும் அவனை மன்னிக்க இறைவன் காத்திருக்கிறான் என்கிற அந்த இறைவனின் கருணையான செய்தியை நம் சமூகம் எப்படி விளங்கி வைத்திருக்கிறது என்றால், நம்ம எல்லாம் சின்ன ஒரு சாதாரண பாவம் தானே செஞ்சிட்டு இருக்கிறோம், கடல் நுரையளவு செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சிடுவானே என்று மிக இலகுவாக தௌபாவை நம் சமூகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் உண்மையான ஹதீஸுகள் தான். தௌபா மனிதன் கேட்க வேண்டும் என்று ஆர்வமூட்டுவதற்காக சொல்லப்பட்ட ஹதீஸ்களை இன்னொரு பக்கத்தில் சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வை ரஹ்மானாக, அல்லாஹுவை காஃபிருத் தம்பி வகாபிலுத் தௌபி, அதாவது பாவங்களை மன்னிக்க கூடியவனாக அல்லாஹுடைய அன்பை சொல்லுகிற ஹதீஸ்களை வைத்துக்கொண்டு நம் சமூகத்தில் தௌபாவின் ஒரு பக்கம் எப்படி காட்டப்பட்டிருக்கிறது என்றால், தௌபா சிம்பிளான விஷயம். தௌபா நோன்பு 27 ஒரு மௌலவியை வச்சு எல்லாரும் சேர்ந்து அரவர அழுது நாங்கள் 1 வருஷ கணக்கை முடித்து கொள்ளலாம், அல்லது நாங்கள் செய்கிற பாவத்திலெல்லாம் செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு 4 அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னால் எங்களோட கணக்கு முடிஞ்சுது. இப்படி தௌபாவை மிக இலகுவான ஒரு பொருளாக நாங்கள் மோட்டிவேஷனுக்காக பேசப்பட்ட செய்திகளை கேட்டு தௌபாவின் பாரம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். மீள்பார்வை என்ற இந்த விஷயத்திலே நான் உங்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால், ஒரு அடியான் அல்லாஹ்வின் செய்திகள் தான் இந்த செய்திகள், அல்லாஹ் மன்னிக்க காத்திருக்கிறான் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் வைத்துக்கொண்டு நாங்கள் யோசிக்க வேண்டும். அவன் எஜமான், அவன் ரப்பு, அவனுக்கு முன்னால் நான் ஒரு பாவம் செய்கிறேனே, அவ்வளவு லேசாக அதை செய்துவிட முடியுமா? லேசா செஞ்சுட்டு 5 வருஷம் பாவம் செஞ்சுட்டு அரை நாளில் தௌபா கணக்கை முடித்து கொள்ள முடியுமா? அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பு சம்பந்தமாக சொல்கிற ஒரு குர்ஆன் வசனத்தை பாருங்கள்.
அல்லாஹு தாலா சொல்கிறான். இதெல்லாம் ஆழமாக விளங்க வேண்டிய குர்ஆனிய வசனங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஷிர்க்கை தவிர வயக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, இணை வைப்பை தவிர மற்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாக சொல்கிறான். எப்படி தெரியுமா அந்த வசனம் முடிகிறது? லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பதாக சொல்கிறான். ஒரு மூமினுக்கு பாவம் செய்கிற பொழுது பயம் இருக்க வேண்டும். அல்லாஹ் 100 கொலை செஞ்சவனை மன்னிச்சான், அல்லாஹ் நாடுனான். நான் செஞ்ச பாவத்தை மன்னிக்க அல்லாஹ் நாடுவானா? அல்லாஹ் நாடாட்டி நான் எங்கே போய்த்து கணக்கு கொடுக்கறது? நான் செஞ்ச தவற அல்லாஹ் மன்னிக்க நாடாட்டி நான் யாரிடம் சென்று மன்றாடுவது? நாளை மறுமையிலே மீசானிலே என் நன்மையும் பாவமும் தூக்கி வைக்கப்படுகிற பொழுது அந்த நேரத்தில் என் பாவத்தின் எடை கணத்து விட்டால் அல்லாஹ்விடம் எப்படி மன்றாடுவது? அல்லாஹ் நாடாவிட்டால் என் நிலை என்ன, எவ்வளவு கைசேதமான நிலை என்கிற அந்த பாவத்தின் பாரதூரம் நம்முடைய மனங்களுக்குள், நம்முடைய எண்ணங்களுக்குள் வர வேண்டி இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், இன்னும் நாங்கள் ஹதீஸுகளை படிக்காமல் இருக்கிற காரணத்தால் தான் பாவத்தை சிம்பிளாக நினச்சிட்டு இருக்கிறோம். ஒன் ஷாட்டில் தௌபா எடுத்துகிட்டு போயிடலாம், எத்தனை வருஷம் பாவம் செஞ்சாலும் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பாவம் செஞ்சு பாவத்தை தாண்டி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் நன்மை செஞ்சால் கூட சொர்க்கம் போகிறதுக்கு உங்களுக்கு உத்தரவாதம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தோழர்களே, உங்களில் ஒருவர் நன்மை செய்கிறார், அவருக்கு அந்த நன்மை செஞ்சதால அல்லாஹ் சொர்க்கம் தரணும்னு அல்லாஹ்வுக்கு கடமை இல்லை. இல்லா யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்தின் மின்ஹு, அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும், அவன் எஜமான். நான் தொழுதா சொர்க்கம் தரணும்னு அல்லாஹ்வுக்கு கடமை இல்லை. நான் நோம்பு பிடிச்சா சொர்க்கம் தரணும்னு அல்லாஹ்வுக்கு கடமை இல்லை. அல்லாஹ் சொர்க்கத்தை தராட்டி ஹியூமன் ரைட்ஸுக்கு போகிறதுக்கு அங்கே இடம் இல்லை. அங்கே யாரிடமும் மன்றாட முடியாது. லா இஸ்அலு அம்மா யஃப்அல் வஹும் யஸ்அலூன், அவனுக்கு கேள்வி கேட்க யாரும் இல்லை, அவன் தான் கேள்வி கேட்பான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற டைம் இந்த பயம் நமக்கு இருக்கணும். நன்மை செஞ்சாலே அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் சொர்க்கம் போக முடியாது என்றால், பாவம் செஞ்சுட்டு லேசா தௌபா எடுத்துக்கிட்டு எப்படி நானும் நீங்களும் சொர்க்கம் செல்வது? எனவே இந்த ஹுத்துபாவில் தௌபா ஒரு மீள்பார்வை என்ற விஷயத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால், பாவத்தை பாரமாக நாங்கள் நினைக்கணும். ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் அந்த பாவம் செஞ்சிட்டேனே, இதை அல்லாஹ் நாடாட்டி கடைசி வரைக்கும் நான் யார்கிட்ட போய்த்து மன்னிப்பு எடுத்துக்கொள்வது என்கிற பயம் இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சூரா தௌபாவை நீங்கள் எடுத்து பாருங்கள். சில அற்புதமான தௌபாக்களை அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. சஹாபாக்கள் பாவம் ஒன்று செஞ்சால் அதை நிவர்த்தி செய்து கொள்ள, அந்த பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு எவ்வளவு சிரமம் எடுத்தார்கள், ஒரு பாவம் அவர்களுக்கு எவ்வளவு பாரமாக இருந்தது என்பதற்கு அழகான சில சம்பவங்களை அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதில் ஒரு சம்பவத்தை மிக சுருக்கமாக சொல்கிறேன், ஒரு நீண்ட வரலாற்றின் மிக சுருக்கமாக சொல்கிறேன். அதுதான் சூரத்து தௌபாவிலே அல்லாஹு தஆலா சில சஹாபாக்களுடைய ஒரு சம்பவத்தை சொல்கிறான். தபூக் யுத்தம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான யுத்தத்தில் ஒன்றுதான் தபூக் யுத்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட கடுமையான வெயில் காலத்தில் ஒரு 700-800 கிலோமீட்டர் தூரத்துக்கு சென்று, மதீனாவில் இருந்து அவ்வளவு தூரத்திற்கு சென்று பெரிய ஒரு படையோடு யுத்தம் செய்ய வேண்டிய நிலைமை சஹாபாக்களுக்கு அறிவிக்கிறார்கள். தோழர்களே, நிறைய நீங்கள் உதவிகளையும் கொண்டு வர வேண்டும், நிறைய ஆள்பலத்தோடு நாங்கள் செல்ல வேண்டும், நிறைய தூரம் செல்ல வேண்டும், அதனால் நிறைய வாகன வசதிகள் எல்லாம் தேவை என்று அறிவிக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் யுத்தத்திற்கு அழைக்கப்பட்டால் சலுகை கொடுக்கப்பட்டவர்களை தவிர எல்லாரும் யுத்தத்திற்கு செல்ல வேண்டும், அதுதான் சட்டம். அந்த நேரத்தில் இந்த சம்பவத்தை நடந்து முடிந்து பிறகு ஒரு காலத்திலே அந்த சம்பவத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். நபி அவர்கள் யுத்தத்திற்கு அழைத்தார்கள். ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வந்து திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் யுத்தத்திற்கு ரெடியானார்கள். ஆனால் ஏண்ட நிலைமை என்னென்றா, அல்லாஹு தஆலா அந்த டைமில் எனக்கு ஒரு அற்புதமான ஒரு வசதியை தந்திருந்தான். எனக்கு தோட்டத்தில் அருமையாக பேரிச்சம்பழங்கள் காய்த்து குலுங்கி கொண்டிருந்தன. என்னிடம் வளமையாக இல்லாததை விட அந்த டைமில் 2 ஒட்டகங்கள் இருந்தன. இப்படி போக்குவரத்து வசதி, பொருளாதார வசதி எல்லாமே அதிகமாக இருந்த ஒரு நேரம்தான் அந்த தபூக்குடைய நேரம்.
எல்லாரும் ரெடியாகிறாங்க. நான் நினைச்சேன் எனக்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது, நான் சிம்பிளாக லேசாக ரெடியாகிடலாம், இவர்கள் கஷ்டப்படுவதை போல நான் கஷ்டப்பட தேவையில்லை என்று ரெடியாகுவதில் நான் கயாலசாக இருந்து கொண்டிருந்தேன். அப்படி 2 நாள் 3 நாள் ஆகி அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வோட படையும் போகத் தொடங்குகிறது. அந்த நேரத்தில் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர் இவர் சொல்கிறார், இவர் நினைத்தார் போகக்கூடாது என்றல்ல, ஆனால் இவருக்கு ஒரு வகையான அந்த தள்ளி போடுகிற தன்மை, செய்யலாம் செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். பிறகு நினைக்கிறார், சரி நம்மகிட்ட வாகனம் இருக்கித்தானே, எல்லாரும் போகட்டும், நாங்கள் பின்னால் போய் அவசரமாக அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார். சாதாரண பயணம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனங்களிலும் நடையுமாக 15 நாள் பயணம் செய்து மிக கஷ்டமான வெயிலிலே தபூக்குக்கு செல்கிறார்கள். அங்கே யுத்தம், ரசூலுல்லாஹ்வுடைய படையை பார்த்துவிட்டு எதிரி படைகள் வரவில்லை. 20 நாட்கள் அங்கே தங்கி இருந்து யுத்த வெற்றியை உறுதி செய்து கொண்டு இன்னும் 15 நாட்கள் பயணம் வர வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படை எப்படி என்றால் கிட்டத்தட்ட 20,000 சஹாபாக்களுக்கு மேலே சென்ற படை. ஆனால் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு முக்கியமான நபித்தோழர், அவரே சொல்கிறார், யார் போனாங்க யார் போகவில்லை என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கிரவுட். 20,000 பேரை கூட்டிட்டு போனா எப்படி கண்டுபிடிக்கிறது யார் வந்தாங்க யார் வர இல்லைன்னு? ஆனால் ரசூலுல்லாஹ் தபூக்குக்கு போன உடனே எங்கே கஅப் என்று கேட்டார். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு சஹாபி இவர். இந்த யுத்தத்துக்கும் பத்ர் யுத்தத்தையும் தவிர மற்ற எல்லா யுத்தங்களிலும் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர், சாதாரண மனிதர் அல்ல, மிக முக்கியமான ஒரு நபித்தோழர். இவர் போகவில்லை. அதுக்கு நிறைய சம்பவங்கள் வரும், சுருக்கமாக தேவையான பகுதியை மட்டும் சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 50 நாட்கள் பயணத்தை முடித்துவிட்டு வளமையைப் போல காலை நேரம் பள்ளிக்கு வந்து 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு விசாரிப்பார்கள் என்ன நடந்தது என்று. இந்த நபித்தோழர் சொல்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய படை போன பிறகு திடீரென்று நான் போவோம் என்று இருந்தேன், போக கிடைக்கவில்லை. வெளியில் வந்து வீதியில் பார்த்தால் அதாவது அனுமதி, அதாவது சின்ன பிள்ளைகள், நோயாளிகள், பெண்கள், இவங்களை தவிர மற்ற எல்லாரும் பேத்திருந்தாங்க. எனக்கு அப்போதான் மனசில் பட்டுச்சு, நான் எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் சொல்கிறது, எப்படி ரசூலுல்லாஹ்வை நான் ஃபேஸ் பண்ண போகிறேன், தயக்கமும் நடுக்கமுமாக இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் வந்தாங்க என்ற செய்தி கேள்விப்படுகிறது. நான் மனசில் பல பொய்களை யோசித்து கொண்டிருக்கிறேன், அப்படி சொல்லுவோமா இப்படி சொல்லுவோமா என்று. கடைசியாக இல்லை, உண்மைதான் சொல்வது என்று முடிவெடுக்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பாருங்கள், ஒரு அருமையான சம்பவம். அந்த சம்பவத்தில் 1000 படிப்பினைகள் இருக்கிறது. நான் தேவையான விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இப்போ அவர் சொல்கிறார், ஒவ்வொருவராக ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறார்கள், ஏன் யுத்தத்துக்கு வர இல்லை. அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட முனாஃபிக்குகள் வந்து பொய்க்காரணங்களை சொல்லிவிட்டு தப்பிச் செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் காரணம் சொல்லிட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் பொய்ண்டு, ஆனால் யாரையும் தோண்டி விசாரிக்கவில்லை. ரசூலுல்லாஹ் துருவி விசாரிக்கவில்லை, எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறார்கள், சரி சரி என்று. நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் போகிறேன். ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கோபம் கடிந்த முகத்தோடு வாருங்கள் என்று அழைக்கிறார். கேட்கிறார், தோழரே, ஏன் நீங்கள் யுத்தத்திற்கு வரவில்லை? இவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த சபை இல்லாமல் வேறு எந்த சபை இருந்தாலும் அந்த சபையில் நான் சரி என்று சொல்கிற அளவுக்கு பேசி வெல்லுகிற பேச்சாற்றல் எனக்கு இருக்கிறது யா ரசூலல்லாஹ். ஆனால் இந்த சபையில் நான் அப்படி பேச விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் நான் ஒரு பொய்யை சொல்லி உங்களை திருப்திப்படுத்தி விடலாம். நாளைக்கு அல்லாஹ் வஹீயின் மூலமாக உங்களுக்கு அந்த தகவலை அறிவித்து அல்லாஹ் கோபப்பட்டு விடுவானாக இருந்தால் அதை எனக்கு தாங்க முடியாது யா ரசூலல்லாஹ். எனவே நான் உண்மையை சொல்கிறேன், நீங்கள் கோபப்பட்டாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய திருப்தி எனக்கு கிடைக்கும் யா ரசூலல்லாஹ். எனக்கு 1000 சாட்டுகள் சொல்வதற்கு வாய் நுனியில் பதில் இருக்கிறது. ஆனால் உண்மையை சொல்கிறேன் யா ரசூலல்லாஹ், நான் மாய்ச்சலினால் சோம்பலினால் வேண்டுமென்றுதான் வரவில்லை யா ரசூலல்லாஹ், வருவதற்கு அத்தனை வசதியும் இருந்தது என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார், இவர் மட்டும்தான் உண்மை சொன்னார். ரசூலுல்லாஹ்விடம் அடுத்த விஷயம் என்ன, இதற்கு என்ன தீர்வு? நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் செல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பளிக்கும் வரை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, தலைப்புக்குள்ள விஷயம் என்னென்றா, இவர் கலந்து கொள்ளாத யுத்தம் பத்ர் யுத்தமும் இந்த யுத்தமும் தான். மார்க்கத்திற்காக மற்ற அத்தனை யுத்தங்களிலும் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர். செஞ்ச தவறு என்ன? எல்லாரும் யுத்தத்துக்கு போனாங்க, யுத்தமே நடக்கையில் வெற்றியோடு தான் வந்திருக்கிறார்கள். இவர் சும்மா எங்கட கொமனாக யோசித்தால் பெரிய தவறாக பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் என்ன நடந்தது என்று பாருங்கள். ஒரு சின்ன தவறு அந்த சஹாபாக்களை எங்கேயே கொண்டு போனது. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இதே மாதிரி இன்னும் 2 நபித்தோழர்கள் உண்மையை சொல்கிறார்கள். மொத்தமாக 3 பேர் ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புகிறார்கள்,
பொதுமக்களுக்கு அறிவிக்கிறார்கள், தோழர்களே, யாரும் அவர்களோடு பேசக்கூடாது, சமூக பகிஷ்கரிப்பு செய்ய வேண்டும், யாரும் அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. நபியோடு வாழ்ந்த உத்தமர்கள், நபியை விரும்பி விரும்பி நேசித்த அந்த உத்தமர்கள். அவர் சொல்கிறார், மற்ற 2 பேரும் கொஞ்சம் வயசாளிகள், ஏழாதவங்க, அவங்க பயந்து வீட்டிலேயே இருந்துட்டாங்க. நான் அப்படி இருக்கவில்லை, பள்ளிக்கு வருவேன், எந்த நபித்தோழரும் சலாம் சொல்ல மாட்டார், யாரும் என்னோடு பேச மாட்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சுக அவர் சொல்கிறார், ரசூலுல்லாவுக்கு நான் சலாம் சொல்லுவேன், அவங்களோட வாயை பார்த்துக்கிட்டு இருப்பேன், வாய் அசைதா, சத்தம் போட்டு பதில் சொல்லாட்டியும் வாயாவது அசைகிறதா என்று பார்ப்பேன். ரசூலுல்லா வாயை கூட அசைக்க மாட்டார்கள். ரசூலுல்லா என்னை கண்டும் காணாமல் செல்வார்கள். நான் கோபித்துக் கொள்ள மாட்டேன், வேற பள்ளிக்கு போக மாட்டேன், கோச்சிக்கிட்டு இன்னொரு பள்ளி கட்டுறதுக்கு பிளேன் கீறவில்லை. அவர்கள் சொல்கிறார், ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் போய் நான் தொழுவேன், தொழுது கொண்டு பார்ப்பேன், ரசூலுல்லா என்னை பார்க்கிறார்களா என்று நான் ஓரக்கண்ணால் பார்ப்பேன். நான் பார்க்கிற பொழுதுகளில் ரசூலுல்லா என்னை பார்க்க மாட்டார்கள், நான் பார்க்காத பொழுதுகளில் அவர்கள் என்னை பார்ப்பார்கள். அப்படி ரசூலுல்லா என்னை கஷ்டப்படுத்தினார்கள். அதாவது அந்த அன்பு கஷ்டத்தை அவர் சொல்கிறார். ரசூலுல்லா பார்க்காததும் சலாம் சொல்லாததும் என் மனதை உருக வைத்தது. அல்லாஹ் குர்ஆனில் கூட பிறகு அந்த சம்பவத்தை சொல்கிறான். அவர்களுக்கு இந்த உலகம் விரிவாக இருந்தும் எங்கோ அடைபட்டவர்களைப் போல இறுகி போயிருந்தது அவர்களுக்கு அந்த மதீனா. வாழ முடியாத இடமாக, கஷ்டங்கள் நிறைந்த இடமாக, மனப்பாரங்கள் நிறைந்த இடமாக அந்த இடம் இருந்தது. அவர் சொல்கிறார், அவ்வளவு சுமைகளோடு ஒவ்வொரு நாளும் போவேன், யாரும் என்னை பேசாமல் இருக்கிற கவலையோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன். அடுத்த சோதனை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கிறான். அவருடைய ஈமான பாருங்க, அல்லாஹ் எந்த அளவுக்கு செக் பண்றான். அவர் சொல்றார், ஒரு நாள் நான் ரோட்ல பேத்து கொண்டிருக்கிறேன், 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுல ஒரு ஆள் காட்டுறாரு, இருந்தா இவர் காபு என்று என்னை ஒருவர் காட்டி கொடுக்கிறார். அப்போ வெளியிலிருந்து ஒரு ஆள் வாரார் என்னை சந்திக்கிறதுக்கு. அவர்கிட்ட பேத்து கேட்கிறேன், ஓ நான் தான் என்ன விஷயம் என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், நான் பக்கத்து நாட்டு அரசனிடமிருந்து வந்திருக்கிறேன். பாருங்க எவ்வளவு ஒரு முக்கியமான ஆண்டு. பக்கத்து நாட்டு அரசனிடமிருந்து ஒரு கடிதத்தை கொடுக்கிறார். அந்த கடிதத்தில் இருக்கிறது, என்ன காபே, உங்களோட தலைவர் உங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாராமே, உங்களுக்கு மதிப்பே இல்லையாம, ஊர்ல யாருமே உங்களோட பேசுறாங்க இல்லையாமே, எங்கட நாட்டுக்கு வாங்க, உங்களை கௌரவப்படுத்துகிறோம், உங்களை நான் நல்ல இடத்தில் வைக்கிறேன் என்று. எப்படியான ஒரு இடம், யாருமே சஹாபாக்களுக்கு முன்னால கடிதத்தை கொண்டு போய் காட்டி, நீங்க என்னடா எங்களோட பேசாம இருக்கிறது, நீங்க என்ன ஒதுக்கி வைக்கிறது, நான் பக்கத்து நாட்டில் ராஜாவோடு இருக்க போகிறேன் என்று சொல்லி இருக்கலாம். நாங்களாக இருந்தால், அற்ப சிந்தனையுடையவர்களாக இருந்தால் சொல்லி இருப்போம். அந்த நபித்தோழர் சொல்கிறார், கடிதத்தை வாசித்த உடனே எனக்கு விளங்கிவிட்டது, ஒரு பெரிய சோதனை எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். நான் செய்த முதலாவது வேலை என்ன தெரியுமா, அந்த கடிதத்தை கொண்டு போய் வீட்டில் அடுப்பில் போட்டு எரித்தேன். ஏனென்றால் நபியுடைய சகவாசத்தை விட, நபிக்கு பக்கத்தில் இருப்பதை விட ஒரு பெரிய சுகத்தை எந்த அரசனாலும் எனக்கு தந்துவிட முடியாது. இப்படி 40 நாட்கள், ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 நாட்கள் தொடர்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, 40வது நாள் ரசூலுல்லாஹ்விடம் இருந்து ஒரு தூதுவர் அந்த நபித்தோழரை பார்க்க செல்கிறார். சென்று சொல்கிறார், தோழரே, ரசூலுல்லாஹ் உங்களுக்கு அடுத்த கட்டமான இன்னொரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். அது என்ன, நீங்கள் 3 பேரும் உங்கள் மனைவிமாரை பிரிந்திருக்க வேண்டும். எப்படி ஒரு சென்சிட்டிவான இடம். 40 நாள் ஊரையே ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஏதோ பேசுவதற்கு ஒரு மனைவி இருந்தால், இப்ப அடுத்த தகவல் வருகிறது, மனைவிமாரை பிரிந்திருக்க வேண்டும். நாங்களாக இருந்தால் கொதித்திருப்போம். என்ன நபி இவ்வளவு அநியாயம் செய்கிறார், இவ்வளவு பாரபட்சமாக நடந்து கொள்கிறார், யார் யாரையெல்லாம் மன்னித்தார், என்னை மன்னிக்க முடியாதா, எத்தனை யுத்தம் செய்தவன், எத்தனை தியாகம் செய்தவன், பேசியிருப்போம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி வளர்க்கப்பட்டவர்கள் அல்ல. அந்த நபித்தோழர் என்ன தெரியுமா கேட்டார், வந்து சொன்னவரிடம், பிரிஞ்சிருக்க சொன்னாங்களே ரசூலுல்லாஹ், அப்படின்னா என்ன விளக்கம், சும்மா பிரிஞ்சிருக்கிறதா, தலாக் சொல்றதா, என்னத்தை சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அந்த எப்படி ஹதீஸுகளுக்கும் நபிக்கும் கட்டுப்பட்டார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், நீங்க தலாக் சொல்ல தேவையில்லை, கணவன் மனைவியாக வாழக்கூடாது என்று கட்டளை வந்திருக்கிறது. மனைவியை கூப்பிட்டு சொல்கிறார், நீங்கள் உங்களோட வீட்டுக்கு போங்க, உங்களோட உம்மாட வீட்டுக்கு போங்க, அல்லாஹ்வுடைய தூதரின் முடிவு வந்த பிறகு நான் வந்து அழைத்து வருகிறேன். அடுத்த சோதனை, மனைவியை விட்டும் பிரிந்திருக்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி இன்னும் 10 நாட்கள் கடக்கின்றன. 50வது நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 50 நாளும் கண்ணீரும் கவலையும் சோதனையும் செய்தது என்ன, ஒரு சின்ன பாவம். அவங்களுக்கு தெரியாதா, ஒரு சின்ன தௌபாவில் தொழுதுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னால் என்ன பாவம் நல்லா மன்னிச்சிடுவான், நான் என்ன கடல் நுரையளவா பாவம் செய்தேன், 100 கொலையா செய்தேன், ஒரு சின்ன பாவம் தானே என்று அவர்கள் நினைக்கவில்லை. 50 நாட்கள் தௌபாவுக்காக கஷ்டப்படுகிறார். 50வது நாள் சுபஹு தொழுது விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்கி
அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அவர்களுடைய மன கஷ்டத்தை, அவர்கள் மனம் துடித்ததை, அவர்கள் அல்லாஹ்விடம் குற்றவாளியாக ஆகிவிடக்கூடாது, நபிக்கு முன்னால் செய்த தவறை அந்த ஏற்றுக்கொள்வதற்காக அந்த தவறை ஒத்துக்கொண்டு அவர்களுடைய மனம் பட்ட பாட்டை, அவர்களுடைய உள்ளம் துடித்த துடிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு தௌபாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். தோழர்களே, எல்லோரும் சென்று அவரோடு பேசுங்கள், கதையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி சொல்ல, ஒரு நபித்தோழர் பப்ளிக்காக ஒரு இடத்தில் வந்து சொல்கிறார், கஅப் இப்னு மாலிக்குக்கும் இன்னும் 2 பேருக்கும் அந்த சமூக பைஷ்கரிப்பு இல்லாமல் ஆகிவிட்டது, எல்லோரும் பேசலாம் கதைக்கலாம் என்ற செய்தி வருகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவர் சொல்கிறார், அந்த செய்தி காதில் விழுந்தவுடனே நான் முதலாவது செய்தது சுஜூத். மார்க்கத்தில் எவ்வளவு பற்று என்று பாருங்கள். பிரச்சனை வர வர மார்க்கத்தோடு எப்படி நெருங்குகிறார்கள் என்று பாருங்கள். அவர் செய்கிறார் சுஜூது. செய்துட்டு முதலாவது அந்த செய்தியை கொண்டு வந்தவர்கிட்ட நான் போட்டிருந்த உடுப்பு அப்படியே கலட்டி கிஃப்டாக கொடுத்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்கிறார். ரசூலுல்லாஹ் சிரித்த முகத்தோடு அவரை வரவேற்கிறார்கள். சென்று கேட்கிறார், பாருங்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபியிடம் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், நான் நீங்கள் கோபித்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய திருப்தி வேண்டும் என்றுதான் உண்மையை சொல்லி இவ்வளவு கஷ்டங்களை சுமந்தேன் யா ரசூலுல்லாஹ், இப்பொழுதும் ஒரு மன்னிப்பு வந்ததாக நபித்தோழர்கள் சொல்கிறார்களே, அந்த மன்னிப்பு நீங்கள் கொடுத்ததா அல்லாஹ் தந்ததா யா ரசூலுல்லாஹ், எனக்கு அல்லாஹ்விடம் இருந்து வேண்டும் அந்த மன்னிப்பு என்று கேட்கிறார். அப்போ நபி அவர்கள் சொல்கிறார்கள், வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு என்கிற வசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவின் 118வது வசனத்தின் மூலமாக உங்களுக்கு மன்னிப்பை பிரகடனப்படுத்தி இருக்கிறான். இன்று மட்டுமல்ல, நாளை மறுமை வரைக்கும் இந்த உம்மத் அந்த தௌபாவை ஓதிக்கொண்டே இருக்கும். உங்களது தௌபா குர்ஆனில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். மகத்தான தௌபாவை அல்லாஹ் தந்திருக்கிறான். நீங்கள் உலகத்தில் பிறந்து வாழ்ந்த நாட்களில் மகத்தான நாள் தோழரே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளை பிரகடனப்படுத்துகிறார்கள். அதற்கு பிறகு அவர் சொல்கிறார், அந்த உத்தமர்களை பாருங்கள். இவ்வளவு இப்போ குர்ஆனிலே அவர் சரின்னு வந்துட்டு இப்போ அவர் சொல்லியிருக்கலாம், பார்த்தீங்களா யா ரசூலுல்லாஹ், சும்மா தானே 50 நாள் எனக்கு அநியாயம் செஞ்சீங்க, 50 நாள் ஒதுக்கி வச்சிங்க, நான் நல்லவன் தெரியும் தானே, இப்போ அல்லாஹ் நல்லவன் ஆக்கிட்டானேன்னு ரசூலுல்லாஹோட சண்டை பிடிச்சிருக்கலாம். அவர் அடுத்தது என்ன தெரியுமா சொன்னார், அவர்கள் பிரச்சனை கொடுக்க அல்லாஹ் சொல்கிறானே, ஃபஸாதஹும் ஈமானா, அவர்களுக்கு சிக்கல் வர வர ஈமான் கூடுகிற சமூகம் அந்த சமூகம். அவர் சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், இந்த தௌபாவை நான் வேண்டிக் கொண்டிருக்கிற இந்த 50 நாட்களில் ஒரு நியத்து வைத்திருந்தேன், அல்லாஹ் இந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டால் நான் என் மொத்த சொத்தையும் மார்க்கத்திற்காக கொடுப்பதற்கு நியத்து வைத்திருந்தேன் யா ரசூலுல்லாஹ், இதோ எடுத்துக்கொள்ளுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி செய்யாதீர்கள், உங்களுக்கு தேவைக்காக கொஞ்சத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொல்கிறார், ஹைபர் யுத்தத்தில் கனிமத்தாக கிடைத்த கொஞ்சம் சொத்து இருக்கிறது, அதை மட்டும் எனக்காக வைத்துக் கொள்கிறேன், மொத்த சொத்தையும் நான் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன். அல்லாஹ் தந்த இந்த தௌபாவுக்கு முன்னால், அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டான் என்ற வசனத்திற்கு முன்னால், அந்த சந்தோஷத்திற்கு முன்னால் இந்த உலகத்தின் எதுவும் எனக்கு பெரிது கிடையாது யா ரசூலுல்லாஹ் என்று மொத்த சொத்தையும் நாம் மார்க்கத்திற்காக கொடுத்துவிட்டு அந்த தௌபாவை பெற்றுக்கொண்டு அந்த நபித்தோழர் வருகிறார் என்றால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் தௌபாவின் பாரத்தை, தௌபாவின் கணத்தை, ஒரு பாவத்தின் பாரத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவுக்கும் என்ன, சஹாபாக்கள் ஒரு தவறுக்குத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். ஒரே தவற வருஷக்கணக்கில் வட்டி, வருஷக்கணக்கில் ஹராமான வியாபாரம், வருஷக்கணக்கில் கொடுக்கல் வாங்கலில் மோசடி, வருஷக்கணக்கில் கடன் செய்துவிட்டு அளவில்லை, ஒரு தவறுக்காக 50 நாட்கள் கஷ்டப்பட்டார்கள், 40 நாட்கள் கஷ்டப்பட்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும், தௌபாவின் பாரத்திற்காக நிறைய சொல்லலாம், ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி இந்த குத்துபாவை நான் முடித்துக் கொள்கிறேன். முடிக்கிற பொழுது உங்களுக்கு தௌபாவின் மீள் பார்வை கிடைத்திருக்க வேண்டும். பாவத்தை மிக இலகுவாக தௌபா செய்து பெற்றுக்கொள்ள, பாவ மன்னிப்பை மிக இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியாது. பாவத்தை பயந்து செய்ய வேண்டும், பாவம் செய்கிற பொழுது மனம் நடுங்க வேண்டும் என்கிற செய்திக்காக இன்னொரு செய்தியை சொல்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, காமித் கோத்திரத்தைச் சேர்ந்த கிஸ்ஸத்துல் காமிதியா என்று பிரபலமாக ஹதீஸ்களில் சொல்லப்படுகிற சம்பவம். காமித் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள். என்ன கேஸ்? யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், வயிற்றில் கரு இருக்கிறது, கர்ப்பிணியாக வந்திருக்கிறேன், தண்டனை தாருங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, செய்தது என்ன? ஒரு தவறு, பள்ளியால் பிடிக்கவும் இல்லை, சஹாபாக்கள் பிடிக்கவும் இல்லை, யாரும் காணவும் இல்லை, தனியாக தனிமையில் செய்த தவறு, யாருக்கும் தெரியாது, அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருப்போம் என்று சர்வசாதாரணமாக இருந்திருக்கலாம்.
ஆனால் ஒரு பெண்மணி முன் வந்து சொல்கிறார், சஹாபாக்கள் இருக்கிற அந்த சமூகத்தில் அவ்வளவு பேருக்கு முன்னால், யா ரசூலுல்லாஹ், நான் கருவுற்றிருக்கிறேன், எனக்கு நீங்கள் என்னை சுத்தப்படுத்துங்கள், தண்டனையை தாருங்கள் யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் தள்ளி அனுப்புகிறார்கள். ரசூலுல்லாஹ் போங்கன்னு சொல்கிறாங்க. 2வது தடவை 3வது தடவை வந்து அடம் பிடிக்கிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வாருங்கள், அவகாசம் கொடுக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, ஒரு குழந்தை உண்டாகுனா 10 மாதம் அவகாசம். ஆனால் அந்த 10 மாதத்தில் ஒரு தாய் பிரசவத்தை பெறுவதற்காக வழி, 10 மாதம் குழந்தையை சுமப்பதற்கான வழி, இந்த எல்லா வழியையும் விட அந்த பாவத்தின் வழி அந்த பெண்மணியை உறுத்தி கொண்டே இருக்கிறது. குழந்தையை பெற்ற கையோடு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு துண்டிலே சுத்தி எடுத்துக்கொண்டு வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னை இப்பொழுது சுத்தப்படுத்துங்கள். நமக்கு சில நேரம் தௌபா அந்த கேஸ்டில் வரும், ஆனால் 10 மாதம் கழித்து வருமான்னு கேட்டால் நாங்கள் நமக்கே 1000 நியாயங்கள் சொல்லி கொண்டு சென்று விடுவோம். ஓடி வருகிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொல்கிறாங்க, அந்த பிள்ளையை யார் பால் கொடுக்கறது, யார் வளர்க்குறது? பால் கொடுத்து அந்த பிள்ளைக்கு பால் குடி மறந்த பிறகு ஏதோ சாப்பிட்ற அளவுக்கு பிள்ளை கொஞ்சம் வளர்ந்த பிறகு கூட்டிட்டு வாங்கண்டு அந்த தாய் திரும்ப செல்கிறாள். 2 வருஷம் பால் குடி, அதே போல் பால் கொடுத்து அந்த பிள்ளையை வளர்த்தெடுக்கிறாள். ஆனால் 2 வருஷமும் தாய்மை என்ற அந்த எல்லா கஷ்டங்களையும் தாண்டி செய்த பாவத்தின் கஷ்டம் மனதிலே இருந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் துடித்து துடித்து நான் மௌத்தாகிவிட்டால், எனக்கு ஏதாவது நடந்து விட்டால் அல்லாஹ் இந்த பாவத்தை தௌபாவை ஏற்றுக்கொள்வானா என்ற பதட்டத்தோடு இருக்கிறாள். 2 வருடங்கள் கழித்து பால்குடி மறக்கடிக்கப்பட்ட பிறகு கையில் ஒரு ரொட்டி துண்டை அந்த பிள்ளைக்கு கொடுத்து அல்லாஹ்வின் தூதரின் சபையில் வந்து, யா ரசூலுல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சோதரர், கிட்டத்தட்ட 3 வருஷம் 10 மாதம் வயிற்றில் குழந்தையை சுமந்தது, 2 வருஷமாக பால் கொடுத்தது, 2 வருஷமும் 10 மாதமும் கிட்டத்தட்ட 3 வருடமாக ஒரு தௌபாவுக்காக அந்த தாய் காத்திருக்கிறார். நினச்சி பாருங்க, பிள்ளைய வளர்த்து பால் கொடுத்து கையில் தூக்கிட்டு வந்து ஒரு ரொட்டி சாப்பிட்ற வயசில் ரசூலுல்லாஹ் கிட்ட கொடுத்துட்டு என்னை கொல்லுங்கன்னு சொல்கிறதுக்கு எவ்வளவு ஈமான் இருக்க வேண்டும், எவ்வளவு ஒரு கட்ஸ் இருக்க வேண்டும். சொல்ல முடியுமா ஒரு தாய்க்கு, இந்த பச்சை பிள்ளையை யாரு பார்ப்பாங்க, யாரு சாப்பாடு கொடுப்பாங்க? அந்த தாய்மையை தாண்டி அந்த பாவத்தின் பாரத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த தாய்மை என்ற உணர்வை தாண்டி என்ற பிள்ளைய நிலைமை என்னமோ தெரியாது, ஆனால் ஏண்ட நிலைமையை நான் காப்பாற்ற வேண்டும் என்ற பயம் அந்த சஹாபாக்களுக்கு இருந்தது. நினைச்சு பாருங்க, 3 வருஷமாக ஒரு பாவத்திற்கு மனசுல தௌபாவை வேண்டி 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 கஷ்டப்பட்டு அல்லாஹ் மன்னிப்பானா. அந்த நேரத்தில் தான் சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் இனி ஏலாது விடமாட்டிக்கிறா, எப்படி தவிர்த்தாலும் தண்டனை பெறுவதற்காக ஓடி ஓடி வருகிற அந்த ஈமானிய உள்ளத்தை ரசூலுல்லாஹ் கடைசியாக புரிந்து கொள்கிறார்கள். ஒரு குழி தோண்டப்படுகிறது, நெஞ்சு வரைக்கும் அவள் காட்டப்படுகிறாள். சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் கல்லால் அடிக்க சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் ஒரு நபித்தோழர் அடித்த கல்லில் இருந்து பட்ட இரத்தத்துளி, நினச்சி பாருங்கள், ஒரு பொம்பளை ஊர் முன்னுக்க நெஞ்சு வரைக்கும் காட்டப்பட்டு கல்லால் அடித்து கொல்லப்படுகிற ஒரு சம்பவம் இந்த காலத்தில் எவ்வளோ சென்சிட்டிவான சம்பவம், அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும். ஆனால் அந்த நோண்டி கேவலம் அவமானம் எதுவும் எனக்கு பரவாயில்லை, நான் பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்ற உணர்வுதான் அவர்களை வாட்டி எடுத்து கொண்டிருந்தது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நேரத்தில் தான் ஒரு நபித்தோழர் சொல்கிறார், ரத்தம் பட்ட உடனே கொஞ்சம் அருவருப்பாக பார்க்கிறார். ஒரு விபச்சாரியின் ரத்தம் என் மேனியில் பட்டுவிட்டது என்பது போல உணர்கிற பொழுதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது நபித்தோழரே, லகது தாபத் தௌபத்தன், இந்த பெண்மணியுடைய தௌபா இருக்கிறது, 3 வருடமாக காத்திருந்து அல்லாஹ்வுடைய தௌபாவை பெற வேண்டும் என்ற உணர்வோடே தன் மனதை கசக்கி பிழித்து இவ்வளவு சுமைகளையும், பிள்ளையுடைய சுமை, பிள்ளையுடைய கஷ்டம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மானம் அவமானம் நோண்டி கேவலம் ஊரில் யார் யார் என்னமெல்லாம் பேசுவாங்க எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு 3 வருஷத்துக்கு பிறகு வந்து தௌபா எடுக்கிறாளே, இந்த தௌபாவை லவ் குஸிமத் பைன 70 பேருக்கு கொடுத்தாலும் லவசிஅத்துஹும் 70 பேருக்கும் அந்த தௌபா கிளியர் பண்ணிவிடும். 70 பேருடைய பாவ மன்னிப்புக்கு சமனான ஒரு தௌபா தான் இந்த பெண்மணியுடைய, ஒற்றை பெண்மணியின் தௌபா 70 பேருக்கு சமனான தௌபா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சொன்ன செய்தியை படிக்கிறோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தௌபாவை இவ்வளவு நாளும் நாங்கள் பார்த்த பார்வையிலிருந்து மீள கட்டியமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பாவத்துக்கு பயப்பட வேண்டும்.
ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையா என்கிற அச்சம் இருக்க வேண்டும். அல்லாஹ் நாடினால்தானே மன்னிப்பு கிடைக்கும் என்றால் அதை நாங்கள் அழுது கஷ்டப்பட்டு பெற வேண்டும். அல்லாஹ் நாடுவானா இல்லையா என்ற பயத்தோடு இருக்க வேண்டும் என்ற செய்தியை உங்களுக்கு இவ்வளவு நேரம் சொன்னேன். எனவே வல்ல ரஹ்மான் தௌபாவை சரியாக விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு நேரமாக தௌபா ஒரு மீள்பார்வை என்ற தலைப்பிலே நாம் சமூகத்திலே ஆரம்ப காலத்திலிருந்து எவ்வளவு பாவம் செய்த மனிதனுக்கும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான், பாவ மன்னிப்பு சின்ன விஷயம், நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்க அல்லாஹ் மன்னிச்சிடுவான் என்று சொல்லி சொல்லி வளர்த்தெடுக்கிற காரணத்தினால் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, என்னடா எவ்வளவும் பாவம் செய்யலாம், அல்லாஹ் கிட்ட லேசாக மன்னிப்பு எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹ் மன்னிப்பான் தான். கடல் நுரையளவு இருந்தாலும் அவன் மன்னிக்கக்கூடியவன் தான். 100 கொலை செய்தவனையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் தான். ஆனால் தான் நாடியவர்களுக்கு என்று சொல்கிறானே, நான் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க நாடுவானா என்கிற பயம் ஒவ்வொரு மோமினுக்கும் இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்கள் யுத்தம் செய்துவிட்டு இரத்தம் சிந்திவிட்டு தங்களிடம் இருக்கிற எல்லா சொத்துக்களையும் கொடுத்து விட்டு கைகால் வெட்டப்பட்ட நிலைமையிலே இப்படி எத்தனையோ தியாகங்களை செய்துவிட்டு தான் ஒரு பாவத்திற்கு இவ்வளவு பயப்பட்டார்கள், இவ்வளவு நொந்து போனார்கள். ஆனால் நம் சமூகத்தில் வருடக்கணக்காக வட்டியில் தொடர்பாக இருக்கிறோம், வருடக்கணக்கான ஹராமான உறவிலே இருக்கிறோம், வருடக்கணக்காக தொழிலிலே மோசடி செய்து கொண்டிருக்கிறோம், வருடக்கணக்காக யார் யாருக்கோ கடனை வைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கிறோம், யார் யாருக்கோ கொடுக்கல் வாங்கல்கள் மோசடி செய்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ பேரை மிக சர்வசாதாரணமாக ஏமாற்றிவிட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நினைக்கிறோம் மிக லேசாக தப்பிவிடலாம், எல்லாம் கடந்து எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு ஒரு நாள் ஏதாவது நடக்கும், நான் மௌத்தா போனால் மகன் பொறுப்படுத்திக் கொள்வார், அவங்க பொறுப்படுத்திக் கொள்வாங்க, இவங்க பொறுப்படுத்திக் கொள்வாங்க, நாங்கள் தப்பலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தொழாமல் இருக்கிறோம், ஜகாத்து கொடுக்காமல் இருக்கிறோம், ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கிறோம், நன்மைகளை விட்டு கொண்டிருப்பதும் பாவம், பாவங்களை செய்து கொண்டிருப்பதும் பாவம். எனவே ஒரு மூமினுக்கு அடிப்படையாக விளங்க வேண்டிய பகுதி என்னவென்றால், என்ன ஒரு சின்ன பாவத்தை செய்தாலும் அந்த பாவம் பாரமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் மன்னிப்பானா என்ற தயக்கத்தோடு இருக்க வேண்டும். தௌபா என்பது தட்டியதும் திறக்கிற வாசல் அல்ல, அது பல இரவு கண்ணீர்களால் திறக்கப்பட வேண்டிய வாசல். தௌபா என்பது தட்டியதும் திறக்கிற கதவல்ல, அதற்கு அல்லாஹ்விடம் மன்றாடி எத்தனையோ தஹஜ்ஜத்துகளில் போராடி திறக்க வேண்டிய ஒரு கதவுதான் தௌபா. அதுவும் அல்லாஹ் நாடினால்தான் திறப்பான், இல்லை என்றால் அதற்கு தண்டனை இருக்கிறது என்ற உணர்வு நமக்குள் வர வேண்டும். அப்படி வருகிற பொழுதுதான் நாங்கள் தௌபாவை பெற்றவர்களாக இருப்போம். அல்லாஹு தாலா சொல்கிற 2 வசனத்தை சொல்லி இந்த குத்பாவை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், இன்னமத் தௌபத்து அலல்லாஹ். யாருக்கு அல்லாஹ் தௌபாவை கொடுப்பான் என்றால், அல்லதீன லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலா. யார் தெரியாமல் தவறு செய்து சும்ம யதூபூன மின் கரீபின், உடனே பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் தௌபாவை கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் சொல்கிறான், வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத். சில மனிதர்களுக்கு அல்லாஹ் தௌபா இல்லை என்று சொல்கிறான். யார் தெரியுமா அவர்கள்? ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத். வாழ்க்கை முழுக்க பாவம், சொல்ல திருந்தாத மனங்கள், எத்தனை பயான் கேட்டாலும், எத்தனை இஜ்திமாக்கு வந்தாலும், எத்தனை ஜும்மாவில் சொல்லப்பட்டாலும் சர்வசாதாரணமாக பாவம் செய்துவிட்டு இப்ப சாக போகிற நேரத்தில், மௌத்து வார நேரத்தில் நல்லா சுகம் இல்லை, எலும்பவும் மேலாது, கண்ணும் விளங்குதில்லை, ஒன்றுமே விளங்குதில்லை, வாழ்க்கை முடிய போகுதுன்னு நல்லா கிளியர் ஆகின பிறகு ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத், மௌத்து கிட்டவாகிற டைம் இப்போ அவர் சொல்கிறார், இன்னி துபுத்துல் ஆன், இப்போ திருந்துறேன் யா அல்லாஹ், இப்போ திருந்துறேன் யா அல்லாஹ் என்று சொன்னால் அவர்களுக்கு தௌபா கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மிக கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுது மௌத்து வரும் என்று தெரியாது. எனவே எப்பொழுதும் பாவத்திலிருந்து மீள்கிற மனதோடு இருக்க வேண்டும், பாவத்திலிருந்து தூரமாகிற மனதோடு இருக்க வேண்டும். வல்லவன் ரஹ்மான் பாவத்தை பாரமாக நினைக்கிற மனதை, அந்த ஈமானை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.